ஹலோ விவாஸ், கும்பராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற பௌர்ணமி முடிந்து அடுத்த 2 நாட்களுக்கு பிறகு சரியாக சொல்ல வேண்டுமென்றால் ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு பிறகு கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத பல திருப்பங்களை சந்திக்க போறாங்க. இந்த திருப்பங்களானது கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில இருக்க போகிறதா, இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்து தெளிவாக பார்க்கலாங்க. அதாவது கும்பராசி நேயர்களுக்கும் ஆகஸ்ட் 10க்கு பிறகு நடக்கக்கூடிய சில விஷயங்களுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 10ஆம் தேதியில இருந்தே ஜோதிட ரீதியாக பல கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. இதன் விளைவாக தான் எதிர்பார்க்காத சில திருப்பங்களையும் இவங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க போறாங்க. பொதுவாகவே ஜோதிட ரீதியாக கிரகங்களுடைய மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே தாக்கத்தை ஏற்படுத்த கொடுங்க. இந்த தாக்கங்களானது சிலருக்கு சாதகமாக இருக்கும், சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம். அந்த வகையில தான் இனி வரப்போகின்ற நாட்கள் கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது ஏற்படுத்தி இருக்கிறது என்பது குறித்து தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். கும்பராசி நேயர்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 7.5 சனியுடைய முக்கியமான தற்போது பார்த்தீங்கன்னா பாத சனியானது நடந்துட்டு இருக்குங்க. ஸோ இதன் விளைவாகவே குடும்பங்களில் ஏகப்பட்ட பிரச்சனைகளாக இருந்து கொண்டே இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையே ஒரு நல்ல ஒற்றுமையான சூழலானது இல்லாமலும் மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை சந்தர்ப்பங்களும் இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளானது கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளையும் கொள்வதற்கு மறக்காம சனிக்கிழமை அன்று எள்ளு வைத்து இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் விலக ஆரம்பிக்கும். எனவே இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும், அது மட்டும் கிடையாதுங்க, ஜோதிட ரீதியாக கும்பராசி நேயர்களுக்கு நிலைமை எப்படி இருக்கு என்பது குறித்தும் தெளிவாக பார்க்கலாம். கும்பராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. ஆஞ்சநேயருடைய அருளாசி சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 10/8/2025 ஞாயிற்றுக்கிழமையில இருந்து இனி வரப்போகின்ற நாட்களில் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. மேலும் 17/8/2025 அன்னைக்குமே பார்த்தீங்கன்னா ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து சூரியன் களத்திர ஸ்தானத்திற்கும், 21/8/2025 அன்னைக்கு சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கும், 25/8/2025 அன்னைக்கு ரணருண ரோக ஸ்தானத்தில் இருந்து புதன் களத்திர ஸ்தானத்திற்கும் மாறப்போகிறார். இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய வகையில கும்பராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. கும்பராசி நேயர்களை, கும்பராசி அன்பர்களுக்கு இதை வைத்து தான் இனி வரப்போகின்ற நாட்கள்ல நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. இனி வரப்போகின்ற நாட்கள் ஓரளவுக்கு கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த கவலைகள் பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு விலகக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. எவ்வளவுதான் திறமையுடன் செயல்பட்டாலுமே காரிய தடங்கல்களானது வரலாம் என்பதால அதற்குமே நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்போடு தான் இருக்க வேண்டுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது நல்லபடியாக முடிஞ்சா ஓகே, அதுவே நீங்க எதிர்பார்க்காத சில விஷயங்கள் அந்த இடத்துல நடக்குது அப்படின்னாலுமே அந்த இடத்துலையுமே அதில் இருந்தும் நீங்க மீண்டு வருவதற்கான ஒரு பக்குவத்தோடு பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னே சொல்லலாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு முழுமையான 100% நல்ல பலன்களானது கிடைக்க போவதும் கொஞ்சம் சந்தேகம் தாங்க. இருந்தாலுமே நீங்கள் தொடர்ந்து கடினமாக உழைக்கக்கூடிய அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு முக்காவாசி அளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஒரு யதார்த்தமான உண்மை அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் கும்பராசி நேயர்களுக்கு அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியங்க. யாராவது உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பணம் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்ககிட்ட கையில் பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேற யார்கிட்டையாவது கடன் வாங்கி தரீங்க, அதுலேயுமே நீங்களே ஜாமீன் கையெழுத்து போட்டு வாங்கி தரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தலைவலியாக முடிஞ்சிருங்க. உங்களுடைய துரதிருஷ்டமோ இல்லைன்னா அவங்களுடைய கெட்ட நேரமோ தெரியாதுங்க, அவங்களால வாங்கிய பணத்தை அடைக்க முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தான் அந்த வித பிரச்சனையும் சேருங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க.
தவிர்த்துக்கோங்க. நல்லது செய்ய போய் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக அமைந்து விடும் என்பதால் கொஞ்சம் இது போன்ற விஷயங்களில் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டியது கும்பராசி நேயர்களுக்கு மிகவுமே அவசியங்க. மேலும் பயணத்தினால் வீண் செலவுகளும் அலைச்சல்களும் அவ்வப்போது உண்டாகலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் பத்திரமாக நடந்து கொள்ள வேண்டியது மிகவுமே அவசியங்க. ஏதாவது வேலை தொடர்பாக பயணம் செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைய நாள் நம்ம போகும்போது அந்த வேலையானது நமக்கு நல்லபடியாக முடியக்கூடுமா, அதற்கேற்ப சூழ்நிலைகள் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு நீங்கள் போவதன் மூலமாக வீண் செலவுகளும் வீண் அலைச்சல்களும் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்க கொடுங்க. மேலும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலையானது காணப்படக்கூடுங்க. பெருசா எந்தவித நல்ல விஷயங்களும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக நடந்து விடாதுங்க. சில தடங்கல்களுக்கு பிறகுதான் அந்த நல்ல விஷயமானது உங்களுடைய கைக்கு சாதகமாக கிடைக்க கொடுங்க. ஸோ அதற்காக பார்த்தீங்கன்னா என்னடா நமக்கு எந்தவித நல்லதுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சோர்ந்து போய் விட்டுறாதீங்க. முயற்சிகளும் செய்யாமல் விட்டுறாதீங்க. எந்த அளவுக்கு தொடர்ந்து நீங்கள் முயற்சிகள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கீங்களோ அந்த அளவிற்கு நல்ல ஒரு நீங்கள் எதிர்பார்த்த பலனானது கிடைக்கும் அப்படிங்கிறதுல உறுதியாக சொல்லலாங்க. புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலுமே சாதகமாக நல்லபடியாக இறுதியாக முடிய கொடுங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தாங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. அந்த முயற்சிக்கு ஏற்ப சாதகமான பலன்களானது கிடைக்க கொடுங்க. மேலும் பண வரவானது ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் கும்பராசி நேயர்களாகிய உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. கும்பராசி நேயர்கள் மறக்காம பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க, நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த பாத சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் கொஞ்சம் விலக ஆரம்பிக்குங்க. நீங்க தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் தீர்ந்துவிடும். பாவங்கள் தீர்ந்து விட்டாலேயே தன்னால சனி பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சி எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல நல்லதாக நடக்க ஆரம்பிக்குங்க. எனவே இப்படி பல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு அன்றைய நாள் நாங்கள் என்னங்க செய்ய வேண்டும் அப்படின்னு தானே பலருமே கேட்டுட்டு இருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்கள் சனிக்கிழமை தோறும், அதாவது வாரந்தோறும் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமை தோறுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எளிமையான பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க, நல்ல மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க. அதாவது சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு எண்ணெயில் தீபமேற்றி மாலை நேரத்தில் வழிபாடு செய்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நீங்கள் வீடுகளில் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை கட்டாயமாக செய்தே ஆக வேண்டுங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காகத்திற்கு கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை வைக்க வேண்டுங்க. அதாவது நீங்கள் எப்படி ஒரு சுவாமிக்கு நீங்கள் நிவேதனம் படைப்பீங்களோ அதே போல் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு எச்சுப்படாத சாதத்தை வடித்து அதில் கருப்பு எள்ளு கலந்து அதை நீங்கள் ஃபஸ்ட்டு காகத்திற்கு உங்களுடைய கையால் வச்சுட்டு வாங்க. அதுலேயுமே உங்கள் வீட்டில் கும்பராசி நேயர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கையாலேயே வச்சுட்டு வர சொல்லுங்கள். பிறகு பார்த்தீங்கன்னா அந்த காகமானது அந்த சாதத்தை சாப்பிட்டு விட்டாலேயே போதுங்க. நிச்சயமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் தீரும், பாவங்களும் குறைய ஆரம்பிக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, பித்ரு தோஷம் ஏதாவது இருந்தால் அதுவுமே நீங்க ஆரம்பிக்குங்க. அதாவது சனி பகவானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய காக்கைக்கு அவருக்கு உரிய கருப்பு எள்ளை வைத்து வழிபாடு செய்து கொள்வது ரொம்பவே புண்ணியம் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தீர்வதற்கு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்க. நல்ல மாற்றங்களானது முழுமையாக நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கும் மனதார நீங்களும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் நல்ல மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கும்பராசி நேயர்களுக்கு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. பயணங்களின் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியங்க. அது நகையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எந்தவித பொருட்களாக இருந்தாலும் பத்திரமாக பார்த்து கொள்வது அவசியம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு நீங்க போகிறது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தமானது ஓரளவுக்கு நீங்க போகிறது. குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். அவங்களுக்காக எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. அவங்களுக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையும் உங்களுக்குள்ள இருக்குங்க. அதற்கான நிறைய பேச்சுக்களை பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்களுடைய பார்ட்னரும் இடையே பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் நடக்க கொடுங்க. மேலும் புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்குவீர்கள். மேலும் கும்பராசி நேயர்கள் பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுப்புகளை ஏற்பதை தவிர்த்து கொள்வது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயமானது ஏற்பட போகிறது. கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு பண வரவானது இருக்க போகிறது. மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் முழு வீச்சுடன் ஈடுபட வேண்டியது மிகவுமே அவசியங்க. அப்போதுதான் நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல மதிப்பெண்ணை உங்களால் பெற்றுக்கொண்டு உங்களுடைய கெரியரை உங்களுக்கு பிடிச்சமான முறையில் பார்த்தீங்கன்னா நீங்க அமைத்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய
உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.